தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் வனவிலங்கு அச்சுறுத்தல்களால் எலுமிச்சை விவசாயிகள் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையோரம் குற்றால மழைச்சாரலோடு தென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் புளியங்குடியில் எங்கு நோக்கினும் எலுமிச்சை தோட்டங்கள்தான். புளியங்குடி எலுமிச்சையின் சுவை, மனம், தரத்தின் தனித்துவத்தால் மத்திய அரசின் புவிசார் குறியீடு அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. தென்காசி அருகே புளியங்குடி பகுதி மக்களின் பிரதான தொழிலே எலுமிச்சை விவசாயம்தான். இந்நிலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வனவிலங்குகளின் அட்டகாசத்தால் அப்பகுதி விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். குறிப்பாக கடந்த மாதம் தோட்டத்துக்கு எலுமிச்சை பழம் பறிக்க சென்ற 3 பெண்களை கரடி தாக்கியதில் அவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வனத்துறை சார்பில் கரடிகளை பிடிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது, கரடியை பிடிப்பது குறித்து வனத்துறையிடம் கேட்டால் கேமராவில் கரடி பிடிபடவில்லை என்கின்றனர். ஆனால் கரடி கண்முன்னே சுற்றித் திரிவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். கரடியை பிடிக்க மாட்டேங்காங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்காங்க. காவலாளி இந்த பிடிக்கும் அந்த பிடிக்கவங்க பிடிக்க மாட்டேங்காங்க. நாங்கள் வேலை வச்சு சாப்பிடுறவங்க எப்படி சாப்பிட? அங்கே ஒவ்வொரு கிணத்துலையா நிற்கி கேமரா மாட்டிருக்கோம், பிடிவிடலைங்க. அங்கே ஆனால் ஒவ்வொரு இடத்துல நிற்க தான் செய்யுது. நேற்று கூட எங்கள் கிணத்துக்கு கீழே கிணத்துல நின்று 50 பேரும் கலாட்ட போக முடியும், வீட்டுக்கு வந்துட்டாப்புல. அப்படி வீட்டுக்கு வந்துட்டாப்புல நாங்கள் என்ன செய்ய முடியும்? எத்தனை நாளைக்கு இதுங்க முடியும்? நாங்கள் வேலை வச்சு சாப்பிடவா இல்லை இந்த கரடி பயந்துகிட்டு இருக்கவா? காட்டுக்கு போகாம இருக்க முடியுமா? விவசாயம் எல்லாம் பயந்து இருக்காங்க. பல எலுமிச்சை மரமெல்லாம் பார்த்தா பிறக்கவே இல்லை, 1 வாரம் ஆகுது. இன்னைக்குதான் காட்டுக்கு போயிருக்கோம். இன்னைக்கு அதுங்களே எங்க கிணத்து கிழக்கிணத்துல கரடி நிக்கி, 2 கரடி, அதுவும் ஒன்னா நிக்கி. தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தான். மேலும் கரடியின் அச்சுறுத்தல் காரணமாக எலுமிச்சை பறிப்பதற்கு செல்ல பெண்கள் அச்சம் தெரிவிப்பதாகவும், இதனால் எலுமிச்சை பழங்கள் மரத்திலேயே பழுத்து கீழே விழுந்து வீணாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனால் எத்தனை நாட்கள்தான் பணிக்கு செல்லாமல் குடும்பம் நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பும் கிராம பெண்கள் உயிர் பயத்துடனேயே பணிக்கு செல்வதாக தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல 2 கரடி தாய் பிள்ளையும் செத்துருந்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க பயந்து செத்து பிழைக்க மாதிரியே இருக்கு. எல்லா சரமே பயப்படுது. எங்க வீட்டுல மொத்தத்தையே பிள்ளைக்காடு போகாதுன்னு சொல்லுது வேலைக்கு. என்ன செய்ய பிழப்பு? அதுதான் எங்களுக்கு, வேற வழியே இல்லை. நாங்களும் அந்த பிள்ளைய கண்ண மறுசம் போய்கிட்டு போகாதுன்னு சொல்லுது. இது கண்டிப்பா கவர்மெண்ட் கண்டிப்பா என்ன நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப கஷ்டம் தான் சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டம் தான். புள்ள நுழையவே பயமா தான் இருக்கு. 6 மணிக்கு வந்துட்டு 1 மணி போல கிளம்புவோம். ஆனா இப்ப வீட்டுல ஆளுங்க வேலைக்கு விட நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரடி நிக்கணும். அந்த ஒத்தில நின்று காட்டுக்கு போய்கிட்டு இருந்தாலும் வீட்டுல உள்ள ஆளுங்க நீ வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லுது. வீட்டுல இருங்க, கரடி நிக்கலாம் அப்படின்னு சொல்லி. கரடி இங்க நாங்க இன்னும் பார்த்ததுல வடகர சைட்ல நிக்கி நின்று வேலை பார்த்தோம். இப்ப கரடி நிக்கிறதுனால நாங்க வேலைக்கு போக முடியல, வீட்டுலதான் இருக்கோம். அங்க அன்னாடு வேலை தான் சாப்பாடு என்ன செய்ய முடியும்? 1 மாத காலமாக கரடியை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் வனத்துறையின் நடவடிக்கையில் திருப்தி இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர் புளியங்குடி கிராம மக்கள். வரும் பகல்ல பேரும், ஆனா இந்த கரடி மட்டும் போகாம இங்கே நிக்கிறதுனால எங்க விவசாய இடத்துல உள்ள எலுமிச்சை தோப்பு தான் ஒரு 3000-4000 ஏக்கர் எலுமிச்சை இடம். இப்போ மழை இல்லை, அம்புட்டு பழம் பூரா பழுத்து வந்துருச்சு. நாங்கள் அதை பிறக்கணும்னா எங்களால் ஒரு ஆளால முடியாது. வேலை ஆள் கூப்பிட்டு வந்து தான் நாங்கள் பிறக்க முடியும். வேலை ஆள் கூப்பிட்டா வர மாட்டேக்காங்க. வந்தால் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் எங்கிட்ட கேட்காங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதனால வனத்துறை சீக்கிரமா கொஞ்சம் அதை பிடிச்சி அதை இந்த ஏரியா விட்டு அப்புறப்படுத்தினா வேற ஊர்ல ஒன்று விட்டுறக்கூடாது, வனத்துல ஒன்று விடணும். வேற ஊர்லயும் எங்களை மாதிரி விவசாயி கஷ்டப்பட செய்வாங்க. அதனால நீங்க மலைக்குள்ள ஒன்று விட்டு விவசாயில கொஞ்சம் பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம். கரடியின் நடமாட்டத்தால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் கரடியை பிடிக்க தீவிரம் காட்ட வேண்டும் என்று வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். லெமன் சிட்டி புளியங்குடி விவசாயிகளை கரடிகளிடமிருந்து பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் மனசு வைக்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் சம்பத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.